சூப்பரான வீட் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் நேற்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னைக்கு அந்த லேயருக்கான ப்ராசஸ் பார்க்கலாம். நான் அதுக்கு நல்ல மாவை அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு எடுத்துக்கணும். அதை நல்லாவே ரோல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண மாவை நல்லா உருட்டி மைதா மாவில் டிப் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு ப்ரஷ் வச்சு ஆயிலை ஈவனாக தேய்ச்சிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே கோதுமை மாவு கொஞ்சமாக தூவி கட்ஸ் போட்டு விட்டுறலாம். வீடியோவில் தெரிகிற மாதிரி மெதுவாக ரிமூவ் பண்ணிக்கணும். மேலே கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சி வீடியோவில் காணிக்கிற மாதிரி மாவை நல்லா சுருட்டி மேலே ஆயில் தடவி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் ஆயில் தடவி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். தோசைக்கல் மேலே ஆயில் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வீட் பரோட்டாவை அதில் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் ஆயில் விட்டு மாற்றி விட்டு எடுத்துக்கணும். வீட் பரோட்டாவை நல்லா கையால் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளவு அழகா லேயர் லேயராக வந்திருக்குதுன்னு பாருங்க. வீட் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இனி இதை சர்வ் பண்ணிடலாம். இனி இதை சால்னாவோட சர்வ் பண்ணியிருக்கிறேன். பரோட்டாவை எடுக்கும்போது அவ்வளவு சாஃப்டாக வருது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க.